மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சூர் எஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றிய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் சிகிச்சை முறைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த 2வது பகுதியிலே நான் சொன்னேன் ஸ்குவீஸ் டெக்னிக் என்று சொல்லுறது. ஸ்குவீஸ் டெக்னிக் என்றால் நசிக்கின்ற முறையான ஒரு விடயம். இதிலே முக்கியமாக இந்த இடத்துல நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் குடும்ப பிரச்சனையுடன் பல பேர் எங்களை வந்து சந்திக்கிறார்கள். அனைவருக்குமே கடைசியிலே போய் பார்த்தால் எவ்வாறு டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னாரோ எல்லாம் போய் இந்த செக்ஸிலே தான் முடிவடைகிறது. எல்லா விடயங்களும் 100க்கு 100% விடயங்களும். என்றபடியினாலே ஒரு ஆண் பெண் திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணையுடன் இருக்கின்ற போது 2 பேருக்குமே இருக்கின்ற இந்த பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு, உறவு இவற்றின் காரணமாக ஆணுக்கு விருப்பமானதை பெண் செய்ய வேண்டும், பெண்ணுக்கு விருப்பமானதை ஆண் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்திருக்க வேண்டும், என்ன நடைமுறையிலே நாங்கள் இருந்தால் என்னுடைய கணவனுக்கோ அல்லது என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய ஆண் துணைக்கோ அல்லது என்னுடைய பெண் துணைக்கோ அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே ஒரு அழகான பழமொழி இருக்கின்றது, கற்று தெரிவதில்லை மென்மத கலை. எனவே எங்களுடைய அனுபவங்கள் மூலமாகத்தான் நாங்கள் அதை உணர வேண்டும். எனவே ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனைவி இந்தெந்த பகுதிகளிலே என்னுடைய கணவரை தூண்டினால் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல ஒரு கணவர் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பெண் துணைக்கோ நான் என்னென்ன விதமாக நடந்து கொண்டால் அவருக்கு மிகுந்த சந்தோஷமும் உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் ஏற்படும். எனவே சில விடயங்கள் இருக்கின்றது மிகுந்த சந்தோஷத்தையும் உணர்ச்சி கிளர்ச்சியையும் அல்லது ஆர்காசத்தையும் ஏற்படுத்துகின்ற விடயம். முக்கியமாக ஆண் பக்கத்தை பார்த்தால் ஓரல் செக்ஸ் என்பது என்ன, ஆண் குறியை ஒரு பெண் தன்னுடைய வாயினாலே சுவைப்பது, அது சாதாரண ஓரல் செக்ஸ் என்றும். அந்த ஓரல் செக்ஸ் ஆனது இரு பாலாருக்குமே மிகுந்த உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற போது அது ஊத்தை இது ஊத்தை என்று சொல்லுவோம். அப்படி அல்ல. இதெல்லாம் இந்த ஓரல் செக்ஸ் என்பது இருபாலார், பெண்களுக்கும் அதே மாதிரி தான். பெண்களுடைய வெஜைனாவை யோனி ஆண்களுடைய நாக்கினாலே தூண்டுகின்ற போது அதன் மூலமாக ஏற்படுகிற உச்சக்கட்ட உணர்ச்சி மிகவும் கூட. அதே போலதான் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடையவோ தன்னுடைய ஆண் துணையினுடைய குறியை தூண்டுகின்ற போது கூட, விரல் நாக்கினாலே தூண்டுகின்ற போது கூட இதனாலே ஏற்படுகிற உணர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் உண்மையாக இங்கு நான் கதைப்பது என்னென்றால் 100க்கு 100 ஆதாரங்களுடன் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டவை. சும்மா அப்படி இப்படி என்று நாங்கள் கதைக்கவில்லை. எல்லாற்றுக்குமே ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் செய்துவிருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான புத்தகங்களுடன் தான் நாங்கள் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இது மிகவும் முக்கியமான என்றபடியினாலே ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணினுடைய உணர்ச்சிகளையும் அவருடைய தூண்டக்கூடிய இடங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது, ஆணை எவ்வாறு தூண்டுவது என்று. எனவே அண்மையிலே கூட ஒருவர் எங்களோட வேலை செய்கிற ஒருவர் தன்னுடைய கணவருடன் பிரச்சனை ஏற்பட்டது. நான் கேட்டேன், நீங்கள் ஓரல் செக்ஸ் செய்வீர்களா என்று, அதை பற்றி அவருக்கு தெரியாது என்று சொல்ல. நான் சொன்னேன், இந்த ஓரல் செக்ஸ் செய்தீங்கள் என்றால் உங்களை விட்டு விவாகரத்து டிவோர்ஸ் வேண்ட இருக்கிற கணவர் கூட மீண்டும் உங்களை வந்தடைவாது என்று சொல்லுகின்ற போது அது அப்படியே நடந்தது. அவர் பிறகு என்னை வந்து சந்தித்து தன்னுடைய நன்றியை எனக்கு தெரிவித்துக் கொண்டார். எனவே ஓரல் செக்ஸ் முக்கியமான. அடுத்ததாக நான் முதலிலே சொன்னது போல இந்த ஸ்குவீஸ் டெக்னிக்ல பெண் மேலே இருந்து, அதாவது பெண் ஃபீமேல் சுப்பீரியர் பொசிஷனில் இருந்து செய்கின்ற போது இந்த ஆண்குறியானது பெண்ணினுடைய யோனிக்குள்ளே போன பிற்பாடு இந்த பெண்கள் ஒரு பழக்கத்தை பழகிக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே பழகிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய இடுப்பு எலும்பு தசை பகுதியை சுரிந்து விரிக்கின்ற ஒரு திறமை அது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது பிள்ளை பெற்ற பிற்பாடு கூட அந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்று சொல்லுவோம், அது இடுப்பு பகுதி, இடுப்பு ஃப்ளோ
இடுப்பு பகுதி தசைகளை அவர்கள் இறுக்கி கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுகிற சுருக்கி விரிக்கின்ற போது அந்த தசைகளினுடைய வலுச்சக்தி கூடுதலாக இருக்கிறது. இவ்வாறு அந்த தசைகளினுடைய வலுச்சக்தி கூடுதலாக இருக்கின்ற போது பிற்காலத்திலே அந்த பெண்களுக்கு ஏற்படுகிற குடல் இறக்கம் அல்லது கருப்பை இறக்கம் அல்லது மூத்திர சிறுநீர் வழி இறக்கம் என்பவற்றை 100% நாங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு பெண்களும் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது சிறு வயதாக இருக்கலாம், பெரிய வயதாக இருக்கலாம். இதை நீங்கள் எவ்வாறு செய்ய பழகிக்கொள்வது என்றால், உங்களுடைய திருமணமாகாத பெண்கள் கூட, அதாவது கன்னியாக இருக்கின்ற பெண்கள், கன்னித்திரை கிளியாத பெண்கள் கூட இதை செய்து பார்க்கலாம். என்னென்றால், மெதுவாக உங்களுடைய யோனி பகுதியிலே உங்களுடைய மூன்றாவது விரலை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை, அதாவது உங்களுடைய இடுப்பு எலும்பு பகுதி தசைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுருக்க வேண்டும். சுருக்குகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், அந்த யோனி உங்களுடைய விரலை அப்படியே பிடித்துவிடும். எனவே எவ்வளவு நேரம் உங்களுக்கு எவ்வளவு கூடுதலான நேரம் நீங்கள் அப்படி பிடிக்கிறீர்களோ அது மிகுந்த ஒரு நன்மை. ஏனெனில் ஒரு பிள்ளை பெற்ற பிற்பாடு கூட இது பாரதூரமான நன்மையை, உங்களுக்கு நல்ல நன்மையை இது ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய பல பேருக்கு, உங்களுடைய பல பெண்களுக்கு இது தெரிவதில்லை. எனவே விரலை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த உங்களுடைய இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்று சொல்லப்படுகிற இடுப்பு பாதி தசைகளை நீங்கள் என்ன செய்வதும் சுருக்கி விரியவன். இதை நீங்கள் ஒரு கணவனுடன் இருக்கின்ற போது அல்லது ஆண் துணையினை இருக்கின்ற போது கணவனுடைய ஆண்குறி இந்த வெஜனைக்குள்ளே, அதாவது யோனிக்குள்ளே போன பிற்பாடு அந்த தசைகளை நீங்கள் இறுக்கி தளர்த்துவதன் மூலமாக உங்களுடைய ஆண்குறியை நீங்கள் பிடித்து, அந்த ஆணினுடைய ஆண்குறியை நீங்கள் சுருக்கி விரிக்கலாம். விரிக்கின்ற போது அதன் மூலமாக ஒரு ஆணுக்கு ஏற்படுகின்ற இன்பம், உச்சக்கட்டம் என்பது மிகவும் உன்னதமான ஒன்றாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். நான் முதலிலே சொன்னது போல சொல்லி தெரிவதில்லை மென்மத கலை. எனவே இதையெல்லாம் எங்களுடைய ஆண்களை நாங்கள் எங்களை விட்டு விலத்தாமல் இருப்பதற்காக நாங்கள் பாவிக்கின்ற ஒரு முறையாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமானது. எனவே மற்ற இடங்களிலே, மற்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இது சாதாரணமாக செய்யப்படுகிற விடயம். ஆனால் எங்களுடைய பகுதியில் அப்படி அல்ல. இதன் காரணமாகத்தான் பாரதூரமான குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் முக்கியமானது. நேற்று கூட ஒரு பெண்ணொருவர் வந்தால், தன்னுடைய வாழ்க்கை, அவருக்கு 38 வயசு, ஒரு வேலை செய்கிற ஒருவர், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர், தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே கூட அவர் வாழ்க்கை காலத்தில் உச்சக்கட்டம் என்பதை அடையவில்லை. அவர் முதலாவது திருமணம் செய்து அதை விவாகரத்து பெற்று திருப்பி இரண்டாவது திருமணம் செய்து இரண்டாவது திருமணம் செய்த கணவர் கூட அவருடைய வாழ்க்கை, அவருடைய செக்ஷுவல் லைஃபை அவர் திருப்திப்படுத்தவில்லை. மிகுந்த கவலையாக கூட எனக்கு இருந்தது அவரை பார்க்கறதுக்கு. எனவே மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இதை பெண்கள் பழக வேண்டும். அதே போல ஆண்களுக்கும் இன்னுமொரு பயிற்சி இருக்கிறது. ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய ஆண் குறிகளுடைய தசைகளை சுருக்கி விரிப்பதன் மூலமாக ஆண் குறியை, அதாவது விரைப்படைந்த ஆண்குறியை மேலே கீழே இப்படி ஆட்ட வேண்டும். இது அவர்கள் சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒன்று. அது மிகுந்த பலனடிக்கும். ஏனெனில் எங்களுக்கு இந்த புரோஸ்டேட் என்று சொல்லுவோம், ஆண்குறியில் அடியிலே இருக்கின்ற இந்த முன்னிற்கும் சுரப்பியினுடைய பலதரப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்காக இந்த ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு அதை மேலே தசைகளை சுருக்கி, இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை எவ்வாறு பெண்கள் இந்த வெஜைனாவை சுருக்கி விதிக்கிறார்களோ அதே போல ஆண்களும் என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய ஆண்குறியில் இந்த ஃப்ளோ மசில், பெல்விக் ஃப்ளோ மசிலில் இருக்கின்ற தசைகளை சுருக்கி விதிக்கின்ற போது ஆண்குறி மேலே வேணும். இவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய ஆண்குறியை ஒரு பெண்ணினுடைய யோனியினுள்ளே வைத்து நீங்கள் இவ்வாறு அதனுடைய அசைக்கின்ற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி ஏற்படும். இவை எல்லாவற்றையுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டும். சில பேர் என்னிடம் கதைக்கிறார்கள், ஐயா இதற்குரிய சிகிச்சையை சொல்லுங்கள் என்று சொல்லி. ஒரு நாளிலே சிகிச்சை சொல்ல முடியாது. நான் அந்த நண்பர்களுக்கு சொல்வேன், என் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், அதன் மூலமாக பலனடையுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்க்காதவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் பெல் சைனை மணிச்சின்னத்தை அமர்த்தி கட்டாயமாக இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.